குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் அந்த சிவசாமி அரெஸ்ட் பண்ணி கூப்பிடுங்க. மிஸ்டர் சிவசாமி வாங்க உட்காருங்க. வணக்கம் சார். இதை பாருங்க மிஸ்டர் சிவசாமி, நீங்க பெரிய பிசினஸ் மேனா இருக்கலாம், வசதியானவரா இருக்கலாம், ஆனா யாரா இருந்தாலும் சட்டத்தை மதிக்கணும். சார் நாங்க சட்டத்தை மீறி எதுவுமே பண்ணல சார். பொய் சொல்லாதீங்க. நீங்களும் உங்க பையனமா சேர்ந்து முதல்ல அந்த மாணிக்கத்தை, அப்புறம் அந்த போசை சாவடி அடிச்சு போட்டிருக்கீங்க. அப்புறம் அந்த சந்தோஷ கொலை செஞ்சிருவோம் பேட்டிருக்கான். ஏண்டா நீ என்ன பெரிய ரவுடியா? உன்ன மாதிரி எத்தனை ரவுடியா பார்த்தவன் தெரியுமாண்ணா? ஓய், ரவுடித்தனமே தொல்லை வச்சுக்க பல பேர் தெரியும். நீ நல்ல குடும்பத்து பையன், உங்க அப்பா உனக்கு சொத்தும் குடும்பத்துக்கு கௌரவம் சேர்த்து வச்சிருக்காரு. நீ என்னடானா அறிவுட்டத்தனமா பொறுக்கித்தனமா பிகேவ் பண்ற? ஏண்டா உங்களை எதிர்த்து போடிட்டா ஆளு வச்சு அடிப்பீங்களா? என்ன சார் புரியாம பேசுறீங்க? என் தங்கச்சி புருஷன் வாழ்க்கை அவனாலதான் போச்சு. ஏய், அதுக்கு தான் நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க ஆக்ஷன் எடுத்துருக்கோம்ல. எங்க சார் அவங்க தான் வெளியே வந்துட்டாங்களே. டேய், நீ படிச்சவன் தானே, முட்டாள் மாதிரி பேசுற. அவங்க நாங்க ஜாமீன்ல தானே வெளியே விட்டோம். சார் அவன் ஏதோ தெரியாம பேசுறான் சார், விட்டுருங்க சார். சிவசாமி, உங்களை ஸ்டேட்டஸ்ல உள்ளவங்களுக்கு இதெல்லாம் தேவையா? இத பாருங்க, என்கிட்ட பொய் சொல்றதெல்லாம் வேஸ்ட். மாணிக்கத்துக்கு உங்களுக்கு விரோதம் இருக்கிறதா மார்க்கெட்டே சொல்லுது. ஏன் நீங்களே கம்ப்ளைண்ட் தானே சொல்லியிருக்கீங்க. மாணிக்கம் போஸ் ரெண்டு பேர்ல ஒருத்தன் போயிருந்தானா நீங்க ரெண்டு பேரும் ஜெயில கழித்தீங்கன்னு இல்ல தூக்குல தொங்கணும். இது உங்களுக்கு தேவையா? குடும்பமே நாசமா போயிரியா? வசதி இல்லாதவன் ரவுடித்தனம் பண்ணலாம், தூக்கு மடைக்கு போகலாம், நஷ்டம் கிடையாது. உங்களுக்கே இதெல்லாம். இதை பாருங்க, யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லாம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறதா உங்க ரெண்டு ஃபேமிலிக்குமே நல்லது. இல்லாட்டி வீணா ரெண்டு பேருமே அழிஞ்சு போயிருவீங்க. இத்தனை வயசுக்கு அப்புறம் இவ்வளவு சம்பாரிச்சதுக்கு அப்புறம் ஏன் சிவசாமி எல்லாத்தையும் கெடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நீங்க சரின்னு சொல்லுங்க. உங்களையும் அவங்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி விடுறேன். அப்புறம் அவங்க உங்க புலவை பாருங்க. என்ன நீ வீட்ல குளிச்சிட்டீங்களா? குளிச்சோம். ஆனா தண்ணி தான் ஒரே உப்பு. சென்னையில தண்ணி கிடைக்கிறதே பெரும் பிரச்சனை. இதுல உப்பு தோற்புன்னு டேஸ்ட் பாத்துக்கிட்டு அழகர் குளத்து கிணத்து தண்ணி தேங்காய் தண்ணி மாதிரி இனிக்கும். சென்னைக்காரங்க எல்லாம் பாவப்பட்டவங்க, நீ இங்கதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். தூங்கிட்டு இருக்க மாப்பிள்ள, ஒரு நிமிஷம். மாப்பிள்ள, ஒரு உதவி செய்வீங்களா? என்ன மாமா? கொஞ்சம் அழகர் குளம் வரைக்கும் போகணும். அதனால என்ன மாமா, தாராளமா போயிட்டு வரேன். என்ன விஷயம்? அது போஸுக்கு வைத்திய செலவுக்கு பணம் பத்தல, ஊர்ல பீரோல வச்சிருக்கிறேன். என்னால போக முடியல, ஆனா பவானிக்கு தெரியும். தனியா அனுப்ப முடியாது. நான் கூட போனீங்கன்னா. ஏமாமா, பணம் எடுக்கிறதுக்காக தான் அழகர் குளம் வரலாம் போகணுமா? வேணாமா மாப்பிள்ள? என்கிட்ட பணம் இருக்கு மாமா, எவ்வளவு வேணும்னு கேளுங்க, தரேன். வேணாம் வேணாம், நீங்கெல்லாம் கொடுக்க கூடாது. ஏன் மாமா, நானும் இந்த வீட்டுல ஒருத்தன் தானே, என்கிட்ட வாங்கிக்க கூடாதா? இல்ல அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, என்கிட்ட இருக்குது அதனால சொன்னேன். இல்ல இதுக்காக வேலை கெட்டு போகணுமான்னு பார்த்தேன். அட்டட ஆமா, அது யோசிக்காம விட்டேனே. உங்க வேலை பாதிச்சிருமில்ல. சரி மாப்பிள்ள, நானே போறேன். ஏமாமா, நானே போய் பணம் எடுத்துட்டு வரேன்னு சொல்றீங்க, என்கிட்ட வாங்கிட்டு அப்புறமா தரேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன உங்களுக்கு பிடிக்கலையா மாமா? ஐயோ, பெரிய வார்த்தை எல்லாம் சொல்றீங்க. நீங்க எங்க மாப்பிள்ள இல்லையா? என்ன ஏமாமா பிடிவாதம் பிடிக்கிறீங்க? பிடிவாதம்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இந்த பாருங்க, என்கிட்ட பணம் இல்லாம உங்ககிட்ட இருந்துச்சுன்னு வச்சுங்க, உங்ககிட்ட அதை கேட்கறதுக்கு பூர்ண உரிமை இருக்குது. என்கிட்ட இருக்கும்போது உங்ககிட்ட எதுக்கு கேட்கணும்? இதை பாருங்க, எனக்குன்னு வாழ்க்கையில சில நெறிமுறை எல்லாம் இருக்குது. அனாவசியமா கடன் வாங்கக்கூடாதுன்னு அதில் ஒன்று. சரி மாமா. நான் சொன்னதுல ஏதாவது வருத்தமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. சரி, இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு. காலையில வெள்ளன பவானியோட கிளம்பிட்டேன். சரி மாமா, காலையில் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். என்னம்மா இப்ப எதுக்கா ஜூஸ் புழிஞ்சிட்டு இருக்க? அதான் மாணிக்க தூங்கிட்டு இருக்கானே. இப்ப புழிஞ்சு வச்சாதானம்மா அவர் எந்திரிச்சோன்னு கொடுக்க முடியும். சரி குடுமா, நான் புழியறேன். பரவாயில்லம்மா, நானே பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போகணும்னு சொன்னீங்களே, போலியா? போனுந்தாம்மா. ஏம்மா, தனியாவா போறீங்க?
அதுக்கு என்னம்மா, வெளியே போய் ஒரு ஆட்டோ கிட்ட பிடிச்சிட்டு போனா போச்சு. என்னம்மா இது? இந்த வயசான காலத்துல தனியா போறேன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு பிபி வேற இருக்கு. தோ உங்க மருமக வந்துட்டாரே, அவரையே கூட்டிட்டு போங்களேன். எனக்கு வெளியில ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இதை விட என்ன முக்கியமான வேலை? ஹலோ, உங்க வேலையெல்லாம் என்கிட்ட காமிக்காதீங்க, நல்லது இல்லை. ஆன்ட்டி சொல்லி வைங்க, அப்புறம் எனக்கு கோவம் வச்சு நடக்கிறதே வேற. ஏம்மா, உங்க மருமக நிஜமாவே ரொம்ப படிச்சவரா? நிறைய படிச்சவர் தாம்மா. பின்னையே மார்க்கெட்ல வேலை பாக்குறாரு? ஏதோ அவருக்கு தொழில் சம்பந்தமா நேரம் சரியில்லையா, அதான் ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நம்ம மாணிக்கத்து கூட கடையை பார்த்துக்கிறாரு. என் புள்ள நல்லபடியா எழுந்துட்டா போதும்மா, அதுக்கப்புறம் எனக்கு யானை பலமே வந்துடும். கவலைப்படாதீங்கம்மா, இப்பதான் அவர் சீரியஸான கண்டிஷன்லாம் தாண்டிட்டாருல்ல, இன்னும் ஒரே வாரத்துல அவரை டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்க. அம்மா, அவரை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதும் அவரை நல்லபடியா கவனிச்சுக்கோங்கம்மா. அதெல்லாம் என் பிள்ளைய நான் கண்ணுக்குள்ள வச்சு பார்த்துப்பேம்மா. ஆனா வேற ஒண்ணு நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு. எதை நினைச்சு பயப்படுறீங்க? அதாம்மா, அந்த படுபாய் பசங்களை நினைச்சாதாம்மா இவன் மேல எவ்வளவு கோவம் இருந்தா இவனை இப்படி அடிச்சு போட்டு போயிருப்பாங்க. ஏதோ என் புள்ள கடவுள் புண்ணியத்துல பொழைச்சிட்டான். அவனுங்க ஒருவேளை திரும்பவும் ஏதாவது பண்ணிட்டானுங்கன்னா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காதுமா. ஏமா, உங்க மருமக சரோ? அட ஏமா, அவ ஒரு ஆளுன்னு வீணா போனவளை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு துரதிருஷ்டம் பிடிச்சவ. அவ ஒரு பொண்ணா, அவளை கட்டினதான் என் பிள்ளைக்கு வினைய. அவளோட துரதிருஷ்டம் தான் என் பிள்ளைய போட்டு இந்த வாட்டு வாட்டுது. ராஜா மாதிரி இருந்தவன் இப்படி படுத்து கிடக்குறான்னு. விடுங்கம்மா, அதான் இப்ப சரியாயிட்டாருல்ல. ஏமா, உங்க ரெண்டாவது மக செல்வம் என்ன ஆனாரு? அதான் சொன்னேனேம்மா, எங்க போராத நேரம் எங்களை பிடிச்சி ஆட்டுது. என்னம்மா சொல்றீங்க? என் புள்ள செல்வம் இருந்திருந்தா நான் இவ்வளவு சிரமமும் வேதனையும் பட்டிருக்க மாட்டேன். எல்லாத்தையும் அவனே முன்னே இருந்து சமாளிச்சிருப்பான். எங்க குடும்பத்தை பிடிச்ச கெட்ட நேரம் ஒரு சின்ன வார்த்தையை பொறுக்க முடியாம அவன் பாட்டு கோச்சிட்டு போயிட்டான். எங்க இருக்கான்னு ஒரு தகவலும் இல்ல. அவன் நிச்சயம் வந்துருவான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. உங்க கதையை கேட்கறதுக்கு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இவரும் இப்படி படுத்துட்டாரு, உங்க ரெண்டாவது மக வேற சரியில்லை. இப்ப உங்க வீட்டுல இருக்கிற ஒரே ஆம்பளை உங்க மருமக தான். அவர் தான் கொஞ்சம் பொறுப்பா நடந்துக்கணும். ஆனா அவரை பார்த்தா ஒரு பொறுப்பான மனுஷன் மாதிரியே தெரியலையே, அல்டாப்பு மாதிரி இருக்காரு. எனக்கு இந்த காலத்து பசங்க மேலேயும் பொம்பளை பிள்ளைங்க மேலேயும் எரிச்சலாதாம்மா வருது. என் 2 பசங்களும் இப்படி இருக்காங்க. மருமக என்னடான்னா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு அப்பா வீட்டுல போயிருக்கா. இந்த காலத்துல யாரு எப்படி நடந்துக்கிறாங்க, யாரு மேல பிரியமா இருக்காங்க, எவன் எவகிட்ட விசுவாசமா இருக்கான், எவன் மனசுல என்ன இருக்குன்னு எதுவும் தெளிவா தெரிய மாட்டேங்குது. கல்யாணம் பண்ணிக்கிட்டா புருஷன் வீடுதான் நமக்குங்கிற எண்ணம் முதல்ல பொம்பளைங்களுக்கு வரணும். அப்படி வந்திருந்தா ஏன் மருமக கோச்சிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போயிருப்பாளா? புருஷனை விட எதுமா வசதி ஒரு பொம்பளைக்கு? என்னமோ, என்ன புருஷனோ என்ன பொண்டாட்டியோ எவனும் சரி கிடையாது, எவளும் சரி கிடையாது. என்ன கர்மமோ போ. வாங்க மாப்பிள்ளை விஜய், வா. வாங்க வாங்க. எப்படி மாமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்பதான் முகத்தை பார்த்தாலே தெம்பா தெரியுது. வைராக்கியமான மனசு. ஆனா வேலைக்கு போகாம தான் கஷ்டமா இருக்கு. எப்படா வேலைக்கு போகாம இருக்கு. இது பாருங்க மாமா, நீங்க முதல்ல பழைய மாதிரி எந்திரிச்சு நடக்கிற வழியை பாருங்க, அதுக்கப்புறமா வேலைக்கு போறதெல்லாம் பாத்துக்கலாம். என்னதான் அப்படி பேசுற? எனக்கே அத்தி ஊத்தாப்புல வேலை கிடைச்சு நல்லபடியா வேலைக்கு போயிட்டு இருந்தேன். அதுவும் இந்த நிலைமை ஆகி போச்சு. கோபி, வேலையில ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. நீங்க கவலைப்படாம நல்லா ரெஸ்ட் எடுங்க. இல்ல, வேலைக்கு சேரும் போதே மேனேஜர் சொன்னாரு அடிக்கடி லீவ் எடுக்க கூடாதுன்னு. தொடர்ந்து 2-3 நாள் லீவா போச்சு. அதான். உங்களுக்கு தெரியாதா? மேனேஜர் இங்க வந்து உங்களை பார்த்துட்டு போயிட்டாரு. அப்படியா? ஆமா, அவர் வந்தப்ப நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. நீங்க இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு நாளாலும் சரி அவ்வளவு நாளையும் நான் லீவாவே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்பதான் மனசுக்கே ரொம்ப நிம்மதியா இருக்கு கோபி. வேலையை பத்தி கவலைப்படாம உடம்ப தேத்துற வழியை பாருங்க. ஆமா கோபி, தேத்தணும், கண்டிப்பா தேத்தணும். ஒரு முக்கியமான வேலைக்கு கண்டிப்பா தேத்தியே ஆகணும். எதுக்கு? என்ன அடிச்சு இங்க கொண்டாந்து போட்டாங்கல்ல, அவங்க எல்லாம் அடிச்சு இதே இடத்துல கொண்டாந்து போடணும். அதுக்காக உடம்ப தேத்தணும். இப்படி எல்லாம் பேசினு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வேலைக்கு கேரண்டி கிடையாது. நல்லா சொல்லுங்க கோபி, புத்தி வரட்டா அவருக்கு. ஏன் கோபி, எவ்வளவு அலைச்சல், எவ்வளவு சிரமம், எல்லாரையும் நோகடிச்சுட்டாங்க. அப்புறம் ஒரு விரலையாவது பிடிச்சி ஓடிச்சாவும். இங்க பாருங்க, அந்த வேலையெல்லாம் இனிமே போலீஸ் பாத்துக்குவாங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியாச்சு. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தா போதும். அதுக்கு இல்ல, எல்லாரும் என்ன பாடுபடுத்தி விட்டாங்க. யாரு? என்னங்க? இங்க கோபி சிதம்பரங்கிறது யாருங்க?
நாங்க தான். இன்ஸ்பெக்டரே அவங்க 2 பேர்த்தையும் வர சொன்னாருங்க. என்ன விஷயம்? சிவசாமி ரமேஷையும் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அது விஷயமா அவங்கள்ட்ட பேசணுமா? வாங்க போகலாம். சந்தோஷம் கூட்டு போலாம். வாங்க ரவி. சரி. கோபி, அந்த சிவசாமியோட ஆளுங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுங்க. ஒரு பிரச்சனையும் இல்ல. போலீஸ் ஸ்டேஷன் வச்சு தானே பேச போறோம். எந்த பயமும் இல்ல. இருங்க வரோம். இன்ஸ்பெக்டரியா, எங்க குடும்பத்துல யாரும் எந்த வம்பு தும்பு போகாதவங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சிவசாமி ஐயா கூட அப்படித்தான். அவர் மகன்தான் அடாவடித்தனமா இத்தனை பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காரு. நாங்க அடாவடித்தனம் பண்றோமா? உங்க மாப்பிள்ளை எங்களுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா தெரியுமா உங்களுக்கு? ஐயா, அவர் உயிர் போற மாதிரி அடிச்சிருக்கீங்களே, அப்படி என்ன துரோகம் பண்ணி விட்டாரு உங்களுக்கு? எங்க அப்பா கிட்ட வேலை பார்க்கும்போது எங்களுக்கு துரோகம் பண்ண ஆரம்பிச்சான். இப்ப பிசினஸ்ல, எலெக்ஷன்ல எல்லாத்துலயும் எங்களை ஒழிக்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் மேல என் மச்சான கொலை பார்த்தான். ரமேஷ், கொஞ்சம் நிதானமா ஆத்திரப்படாம பேசுங்க. உங்க மச்சனுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். அது ஒரு தற்செயலான விஷயம். நீங்க தான் பழசையெல்லாம் மனசுல வச்சுட்டு இவங்க தான் அவரை கொலை முயற்சி பண்ணான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க. யோ, என் மச்சான் கையை எடுக்கிறேன்னு ஏன் முன்னாடியே சபதம் போட்டு அந்த மாணிக்கம் அதையும் நிறைவேற்றிட்டான். கம்ப்ளைண்ட் பண்ணது தப்புதான். பதிலுக்கு கையை வெட்டி இருக்கணும். என்னங்க சின்ன பிள்ளை மாதிரியே பேசுறீங்க? உங்க மச்சனை கொல்லணும்னு வச்சிருந்தாக்கா அவர் எங்க இருந்தாரோ அங்க லாரி தேடி போய் ஏத்திருக்கணும். அதுவா நடந்துச்சு? செங்கல்பட்டுக்கு லோடு ஏத்திட்டு லாரி போயிட்டு இருந்துச்சு. வழியில உங்க மச்சனை வந்திருக்காரு. அங்க நடந்திருக்கு ஆக்சிடென்ட். இது எப்படி கொலை முயற்சி ஆகும்? இதை பாரு ரமேஷ், ரொம்ப ஓவரா பேசுறேன். நானும் மார்க்கெட்டை சேர்ந்தவன் தான். நீ மாணிக்கத்துக்கிட்ட எத்தனை தடவை எப்படியெல்லாம் வம்புக்கு இழுத்தன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்க அப்பா காசு சேர்த்து வச்சிருக்காருங்கிற பெருமையில அவர் பேரை நீ கெடுத்துக்கிட்டு இருக்க. அடாவடித்தனமா நடந்துகிட்டு இருக்க. மாணிக்கத்துக்கிட்ட நீ நடந்துகிட்ட விதம் அவ்வளவா சரியில்லை. ரொம்ப திமிரா இருக்கு. ஓஹோ, புது தலைவருக்கு சப்போர்ட் பண்றீங்களோ? அப்பா, ஆளுங்களை செட்டப் பண்ணி கூட்டு வந்திருக்கானுங்க இவனுங்க. அது உன் பழக்கம். நாங்கெல்லாம் சுயபுத்தி உள்ளவங்க. எங்களை யாரும் கூட்டிக்கிட்டு வரல. எத்தனை பேர் வந்தாலும் நான் அசர மாட்டேன். 2ல 1 பாத்துக்கலாம். ஹலோ, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களை விட நாங்களும் வேகமா தான் இருந்தோம். ஆனா இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் இதுல நியாயம் தெரிஞ்சு. அதனாலதான் இப்படி பேசுறோம். இங்க பாருங்க, இந்த விஷயத்த எவ்வளவுக்கு எவ்வளவு சுமூகமா பேசி முடிக்கிறோமோ அதான் 2 பேருக்குமே நல்லது. ரமேஷ், பொறுமையா நிதானமா என்ன பேசுறோங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பேசுங்க. முன்னாடி மாதிரி அடாவடித்தனம் பேசினா பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது. வளர்ந்துகிட்டே தான் போகும். எப்படி பேசணும் நீ எனக்கு கத்து கொடுக்குறியா? நீ என்ன பெரிய இவனா? உனக்கு என்ன தெரியும்? இத பாரு, நீ பேசுறது சரியில்லை. முதல்ல இந்த வாப்பொண்ணு பேசுறதை நிறுத்து. ஏய், இல்லாட்டி என்ன பண்ணுவ? சொல்ல மாட்டேன், செஞ்சு காட்டுவேன். ஓ, கூட்டம் இருக்குங்கிற தைரியமா? எனக்கு கூட்டம் தேவையில்ல. தைரியம் இருந்தா தனியா வந்து பாரு. வந்து பாருடா. ரொம்ப பேசாத ரமேஷ். எங்களுக்கு உன்ன மாதிரி பேசவும் தெரியும், அதுக்கு மேல போகவும் தெரியும். கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? நம்மளாம் எதுக்காக வந்திருக்கோம்? எந்த இடத்துல இருக்கிறோம்? ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம எல்லாம் பேச விட்டு இன்ஸ்பெக்டர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. எல்லாரும் ஓவரா பேசணும்னு வச்சுக்கோங்க, எல்லாரையும் ஒட்டுமொத்தம் உள்ளதில்லே அவங்க பாணியில விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. யோ, எனக்கு சட்டம் தெரியும், போலீஸோட லிமிட் என்னன்னு தெரியும். இந்த பூச்சாண்டி வேலையில எங்கிட்ட காட்டவனா? வா, மோதி பார்த்துடலாம். ஹலோ, உங்களுக்கு எந்த அளவுக்கு சட்டம் தெரியுமோ அதுல கொஞ்சம் குறையாத அளவுக்கு எங்களுக்கும் சட்டம் தெரியும். நீங்க எந்த அளவுக்கு மேலிடத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்களோ அதே அளவுக்கு எங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். இல்ல கடைசியா சொன்னீங்களே மோதி பார்த்துலான்னு, அதுக்கும் நாங்க தயார். என்ன, நீங்க பணத்தை கொடுத்து ஒரு 10 அடியால் அனுப்பி வைப்பீங்க. என்னோட பழக்கத்துக்கு ஒரு 100 பேர் கார்மெண்ட்ஸ் இருந்து வருவாங்க. மாணிக்கண்ணே மார்க்கெட்ல தலைவரா இருக்காரு, அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கு, அதுவும் வந்து நிக்கும். என்ன தம்பி, மிரட்டுற மாதிரியே பேசுறீங்க? மிரட்டலைங்க, உங்க பையன் மிரட்டினதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு இப்படித்தான் பதில் சொல்ல முடியும். இங்க பாருங்க, நாங்க சண்டையை விரும்பல. சண்டைன்னு வந்துச்சுன்னா 2 பக்கமே இழப்பு இருக்கும். இதை எப்படி ஸ்மூமா பேசி முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பேசி முடிக்கலாம். இதை கூட நாங்க பயந்து போய் பேசலங்க. இதுதான் மனுஷத்தனம். இத்தனை நாள் எங்க போயிருந்த? இப்ப வந்து வாய்க்கிலேயே பேசுற? என் மச்சானுக்கு நடந்த மாதிரி உன் மச்சானுக்கு நடந்தா நீ சும்மா இருப்பியா? ஏங்க திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க? உங்க மச்சனுக்கு நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். இங்க பாருங்க, இப்ப என்ன நடக்கணுமோ அதை மட்டும் பேசுங்க. யோ, என் நெஞ்செல்லாம் எரியுதியா? என் மச்சான் கை போனதுக்கு என் தங்கச்சி வாழ்க்கை போய் இவன் தான் காரணம். யாரையாது? மாணிக்கத்தோட லாரியில பிரேக்கை கழட்டினவன் இவன் தான் சார். ஆக்சிடென்ட்டுக்கு காரணமே இவன் தான் சார். சார், ரமேஷ் தான் பணம் கொடுத்து செய்ய சொல்லிருக்கான் சார். குடிபோதையில உளறிட்டு இருந்தான், இழுத்துட்டு வந்துட்டேன் சார். அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். சார், ரமேஷ் தான் சார் பணம் கொடுத்தாரு. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் சார் இந்த மாதிரி செஞ்சுட்டேன், மன்னிச்சுங்க சார். என்ன சிவசாமி, கதை எப்படி போகுது? நீங்களே கொலை செய்ய பார்த்துட்டு பழிய அவர் மேல போட பாக்குறீங்களா? கம்ப்ளைண்ட் இப்ப மாத்தி எழுதிடட்டா? ஏண்டா ராஸ்கல், நீயே ஒரு பெரிய கிரிமினலா இருந்துகிட்டு என் முன்னாடி வாழ்வாள் கத்துறியா?
சார் அப்பனு மகனும் சினிமாவில் வர கொல்ல கோஷ்டி மாதிரி சார். நான் அப்பவே யோசிச்சேன், நான் இன்டர்நேஷனல் லெவலில் டிரைவ் பண்ணுறவன், எப்படா ஒரு லாரி எடுத்துட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ணேன்னு. சார் என்னை கொல்றதுக்காக 2 பேரும் சேர்ந்து மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க. ஏண்டா உன் அயோக்கியத்தனத்தால தான் மச்சானோட கையே போச்சு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா எங்களை திட்டுவேன். சார் இவனுங்களை சும்மா விடக்கூடாது, கிரிமினல் கேஸ் போட்டு உள்ள தள்ளணும். ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னு எவ்வளவு கில்ட்டியா ஃபீல் பண்ண தெரியுமா? இந்த மென்டல் டார்ச்சருக்காக 50 lakhs கேட்டு கோர்ட்டுக்கு போறேன். அதெல்லாம் எதுக்குங்க சார்? அட நீங்க என்னங்க, இதுவே அமெரிக்காவில் நடந்திருந்தா மில்லியன் கணக்கில் டாலர்ஸ் நஷ்டீடு கேட்டிருப்பாங்க. இவனுங்க வக்கத்தவனுங்கன்னு தெரியும், அதனாலதான் கன்செஷன் பண்ணி கேட்கறேன். என்ன சிவசாமி இப்படி அமைதியா இருந்தா எப்படி? உங்க பையன் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கான் தெரியுமா? அவரு பேச மாட்டாருங்க. அவனை உள்ள தள்ளி முட்டி 4 தட்டு தட்டினாதான் எங்க ஆத்திரம் தீரும். பேசாம இருங்க, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. சார் உங்களுக்கு தெரியாது இல்ல, இப்ப இருக்கிற நிலவரப்படி பிரச்சனை முழுக்க எங்களுக்கு ஃபேவரா தான் இருக்கு. இதுல நாங்க லீகலா கரெக்டா ஆக்ஷன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, இவங்க தப்பிக்க முடியாது இல்லையா? ஆமா, மொத்தம் 3 கொலை முயற்சி கேஸ் போட்டு இவங்க 2 பேரையும் கம்பியில வைக்கலாம். கேட்டீங்களா சார்? இப்ப நாங்க நினைச்சோம்னு வச்சுக்கோங்க, நீங்க வெளியிலே வர முடியாது. இப்ப உங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு மாமா தான் முடிவு பண்ணணும். இன்ஸ்பெக்டர் ஐயா, எனக்கு இவருக்கு எந்த விதமான பகையும் கிடையாது. இவரை பழி வாங்குற எண்ணமும் எனக்கு கிடையாது. என்ன நிம்மதியை விட்டா போதும். இவங்க 2 பேரும் எங்க குடும்பத்துக்கு ஒரு தகராறும் பண்றதில்ல, ஒரு தீங்கு பண்றதில்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வேணா, ஒண்ணு வேணா, வாபஸ் வாங்கிக்கணும். என்ன சிவசாமி என்ன சொல்றீங்க? சார் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே செய்யறோம் சார். என்னப்பா ரமேஷ், நீ இளரத்தம் மோதி பாத்திரியா? உனத்த சட்டம்லாம் தெரியுமே. சாரி சார், எங்க அப்பா சொல்ற மாதிரி நானும் நீங்க சொல்றது கேட்கிறேன். வெரி குட். நான் ஏன் ஆரம்பத்துல இந்த எதுலையும் தலையிடாம பேசாம இருந்தேன் தெரியுமா? உங்க ஒவ்வொருத்தருடைய மனசையும் என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான். ஏயா இவ்வளவு நல்ல மனுஷனா இருக்காங்க, அவங்ககிட்ட ஏன் அவங்களுக்கு போறீங்க? இங்க பாருங்க, உங்க 2 சைட்லையும் கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கோங்க. இனிமே பரஸ்பரம் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறத எழுதி கொடுத்துருங்க. தட்ஸ் ஆல். சரி சார், மற்ற ஃபார்மாலிட்டிஸை நான் பார்த்துக்கிறேன். பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்தாங்க, இதுல எழுதி கையெழுத்து போடுங்க. இந்தாங்க சார், கொடுங்க சார். நீங்களும் எழுதி